எதுக்கு திடீர்னு சங்கு அப்படின்னு கேட்டால், கீதா இந்த சங்கத்வனியால் தான் ஆரம்பிக்கிறது. ஸோ நாங்களும் எங்கள் கீதா சமர்ப்பணம் கீதா மாதிரியே ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சோம். கீதா மாறி அப்படின்னு நினச்சா கீதா மாதிரி ஏதாவது இருக்க முடியுமா? இருக்க முடியுமே. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த சமர்ப்பணத்துக்கு தான் கீதா மாதிரி கீதாவுடைய சாரத்தை ஒரு வேறு விதமான நாடகமாக ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அதற்காக நான் கீதா நாடகம் என்டையர் டீமை மேடையில் வரவேற்கிறேன். ஆமாம், என்ன வேலைம்மா, எத்தனை பண்ணாலும் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு திருப்தி இருக்குதில்ல. நாமளும் ஏதோ பண்ணுறோம், கொஞ்சம் கூட ஃப்ரீயாக இருக்க முடியலையே. என்ன சார் பிரயோஜனம்? எவ்வளோதான் நம்ம உழைச்சாலும் நம்ம உழைப்புக்கு ஏற்ற சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் நம்ம ஆஃபீஸில். ஒன்றும் கவலைப்படாதம்மா, இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப இன்ட்ரிகேட் அண்ட் ரொம்ப டெக்னிக்கல். இதில் நம்ம நன்னாவும் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டில் நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் ரிசல்ட்லாம் வந்திருக்கு. நிச்சயம் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு கண்ணு தெரியாமையா போயிடும். பார்க்கலாம் என்ன நடக்கிறதுன்னு. இப்படி தான் சார் போன வருஷமும் எதிர்பார்த்தோம். ஆனால் என்னாச்சு, அதே பழைய பல்லவி தான் பாடினாங்க நம்ம மேனேஜ்மெண்ட்லேருந்து. அட்லீஸ்ட் பார்க்கலாம் சார், இந்த வருஷமாவது ஏதாவது பகவான் அருளால் நமக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடக்கிறதான்னு பார்ப்போம் சார். பார்க்கலாம். ஹெட் ஆஃபீஸில் அவங்க ரெடின்னு சொன்னாலும் நம்ம லோக்கல் பூசாரி இருக்காரு, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதுன்னுவாங்களே, அந்த மாதிரி இவர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாரோ தெரியாது. நம்மளுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் அது பிரகாரம் தான் நடக்கும், நல்லதே நடக்கும், நம்புவோம். பார்க்கலாம். கரெக்டாக சொன்னேன் சார், பார்க்கலாம் சார். அடுத்த நாள் அந்த மேனேஜரிடம் வாக்குவாதம் நடந்து சோகமாக வந்து தனது சீட்டில் அமருகிறார். விஸ்வம் விஸ்வம் வஷட். வணக்கம் சார். ஆற்றுல கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் நிறையா இருந்தது, அதான் சார் லேட் ஆகிடுது. ஆமாம், என்ன சார் காலங்காலத்துலேயே ரொம்ப டல்லாக வரையில் மேனேஜர் ரூம்லேருந்து என்ன ஆச்சு சார்? அதை ஏமா கேட்குற? நேற்றுக்கு தானே பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம், இந்த சேலரி ஹைக்கு அது இதெல்லாம் அப்ரைஸெல்லாம் நல்லா போகணுன்றா பேசிகிட்டு இருந்தோமே. ஆமாம். இன்னைக்கு என்னப்பா, நான் காலங்காலத்தில் மேனேஜர் மூஞ்சியில் முழிச்சாம்மா, கொஞ்சம் கூட எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன் பாருங்களேன், எவ்வளோ பேசினாலும் பிரமாதம்னு வாய் சக்கரை ஒழுங்காக பேசுகிறாரு. அப்படியா? ஆனால் கை கருணக்கிழங்கு தான். இவர் என்ன பண்ணுறது? இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம், பார்க்கலாம் என்ன நடக்குது. மூடே போயிடுதுமா சார். நான் தான் அப்போவே சொன்னேனே சார், என்ன தான் நம்மளோட எஃபெக்ட்டு அண்டு ரிசல்ட்டை பற்றி நம்ம மேனேஜருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் எல்லாம் இது மாதிரி அப்படி இருந்தும் அவர் இது மாதிரி செஞ்சாருன்னா என்ன சார் இது அநியமாக இருக்குது, என்ன நியாயம் சார் இது? நானும் இதை பற்றி நான் பேசினேம்மா அவர்கிட்ட. எல்லாம் பிரமாதம், நன்னா பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா இவங்கெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் கடைசியில் சொன்ன சேலரி ஹைக்கு ரிவிஷன் இதெல்லாம் இப்போ எதிர்பார்க்காதீங்க, கம்பெனி இது நிலைமை சரியில்லை, அது போன வருஷம் மாதிரி தான் இருக்கும், இப்போ யாருக்கும் அப்ரைஸில் லிஃப்ட் இருக்காது அப்படின்லாம் சொல்லிட்டாருமா. அட போங்க சார், இன்னைக்கு கார்த்தால நம்ம கம்பெனியோட இன்னும் ப்ராஜெக்ட் ஹெட்டுக்கிட்ட நான் பேசினேன். ஆக்சுவலாக அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான் சார். அவள் சொன்னால் அவளோட குரூப் எல்லாருக்கும் இந்த வாட்டி நல்ல சம்பளம் இன்க்ரீஸ் கொடுத்துருக்காளாம் நார்மல் ஹைக்கை விட. ஆனால் அவளோட ப்ராஜெக்ட் ரொம்ப நார்மல். இப்படி இருந்தும் அவளுக்கு எப்படி கிடச்சிருக்கு, நமக்கு எப்படி இருக்குது பாருங்க சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். என்ன அநியாயமா அது? எனக்கு இன்னைக்கு இவரை காலங்காத்தால் இவரை பார்த்துட்டு வந்ததுலேருந்து ஒர்க் பண்ணணுன்ற மூடே போயிடுச்சுமா. நான் பேசாமல் லீவ் போட்டு வீட்டுக்கு போகிறேன், நாளைக்கு பார்க்கலாம். சரி சார், அது கூட நம்ம அந்த பூசாரி வர வச்சாதான் சார் நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்க சார். பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் சார். சஹஸ்ரநாமம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். விஸ்வம் விஷ்ணும் வஷட்காரோ போத பவ்ய பவத் பிரபு போதகிருத் போத பிருத்பாவோ போதாத்மா போத பாவனஹ. என்னப்பா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து? உடம்பு ஏதாவது சரியில்லையா? உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஆஃபீஸ் வழக்கமாக நடக்கிற பஞ்சாயத்து தான். வந்தேன், ஒன்றும் மூடு சரியா இல்லை, லீவ் போட்டு வந்துட்டேன். ஏன், என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு கஷ்டமான ப்ராஜெக்டை சீக்கிரமாக முடிச்சு கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டேன்னாலும் சொல்லிட்டு இருந்தியே. அதெல்லாம் அதாவது இப்போ நாங்கள் எதிர்பார்த்த ஹைக் தர முடியாதுங்கிறா,
அப்ரைசலில் வந்து பார்த்தாக்க பிரமாதமாக எழுதியிருக்கு அப்ரைசலில். அப்புறம் அங்கேன்னு வந்து ஹெட் ஆஃபீஸ் இந்த மாதிரி சொல்லிட்டா இப்போ தரத்துக்கு ஒன்றும் இல்லை, லாஸ்ட் இயர் என்ன கொடுத்தோமோ அதே தான் கொடுக்க முடியும், நார்மல் இன்க்ரிமெண்ட் தான், நோ ஹைக் ஆர் நோ ஃபர்தர் டெவலப்மெண்ட்டு, ப்ரொமோஷன்லாம் இப்போ இந்த வருஷம் ஒன்றும் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டா. என்னென்னா கம்பெனி சுச்சுவேஷன் சரியா இல்லையா? எல்லா கம்பெனிலும் இப்படி தான் ஃபைனலாக அவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சு என்ன பண்ணுறாங்களோ அதை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கே இப்போ ரொம்ப கவலைப்படுறேன். இதெல்லாம் இங்கே ரொம்ப அந்த பாகுபாடு பார்ஷியாலிட்டிலாம் பார்க்குறாங்கப்பா. இவனுக்கு வேணும், இவனுக்கு கொடுக்கக்கூடாது, இவனுக்கு பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து எங்கள் மேனேஜரும் அதுக்கு தாளம் போட்டுருக்கார், இவரால் வரணும் பண்ண முடியாது. அதுதான். சரி, மனசு ரொம்ப கவலைப்படாத. மனசு சங்கடமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியாது. எப்பவுமே நான் சொல்கிறதான் இப்பவும் சொல்கிறேன், உன் மனசு அஜிடேட்டட் மைண்டை சாந்தப்படுத்தணுன்னா ஒரு நாம சங்கீர்த்தனை குரூப்பில் சரி, உனக்கு அந்த மாதிரி நிறைய குரூப்பெல்லாம் தெரியும்னு சொல்கிறேன். அது நாம சங்கீர்த்தனை சொன்னால் மனசு வந்து சாந்தமடையும், சந்தோஷம் வரும். பகவான் நாமத்தை சொல்கிறதுனால பகவான் கட்டாட்சத்தால் உனக்கு லைஃப்லேயும் அஃபிஷியல் லைஃப்லேயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்ப்பா. சரிப்பா, தெரியுது. உங்களோட நான் நாம குரூப்பில் இருக்கிறவா எல்லாரையும் எனக்கும் தெரியும். பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். அதில் ஏதாவது திருப்தி, மன சந்தோஷமோ மன திருப்தியும் கிடைக்குமான்னு பார்க்கலாம். நான் வரேன்ப்பா உங்களோட இந்த நெக்ஸ்ட் டைம் வரத்துக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. முதல் தடவையாக நான் சொன்னதை ஒத்துட்டுருக்கேன். ஒரு வீட்டில் குடும்பத் தலைவியும் அவரது கணவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்மணியின் மாமியார் உட்கார்ந்து பேப்பர் படித்துக்கொண்டு இருக்கிறார். பாருங்கோ, ஞாபகம் இருக்கணும், என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட பொண்ணோட கல்யாணம் வருது அடுத்த மாதம். நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணிவிடுங்கோன்னு. அது மட்டும் இல்லை, பட்டு புடவை கண்டிப்பாக வாங்கிப்பேன்னு சொல்லியிருக்கேன், வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கணும். எல்லாரும் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே இருக்கா. அதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறவங்களாம் ஊரில் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, டிக்கெட்லாம் புக் பண்ணிடுறேன். ஆனால் புடவை வாங்கிறது என்கிட்ட கூப்பிடாத, நான் எனக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துறேன், நீ போய் வாங்கிக்கோ. எப்படி எஸ்கேப் ஆலானே பார்க்க வேண்டியது. ஆமாம். சரி, என்ன மெனு இன்னைக்கு? ஒரே பசிக்கிறது. பண்ணுறேன் போயின்னு இருக்கேன், பண்ணுறேன். இதுக்கு நடுவில் அம்மா வேற ஏதோ கூப்பிடுறா. என்னம்மா வேணும்? ஒரு காஃபி கொடுமா. வரேம்மா. லஞ்ச் மெனு என்ன? லஞ்ச் ஆயின்னு இருக்கு, கொதிச்சுன்னு இருக்கு. காஃபி போடுவேனா லஞ்ச் பண்ணுவேனா? கொஞ்சம் டைம் கொடுங்க. சரி, நேற்றுக்கு நீ கொடுத்த பன்னீர் புலாவ் ரொம்ப சூப்பர் ஹிட் ஆஃபீஸில். எல்லாரும் அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொன்னான். கொடுத்து வச்சவன் அவாயில் கூட கொடுக்காம சாப்பிட்டா எல்லாமே. என்னத்தை கொடுத்து வச்சே தெரியல. நாள் பூரா குழந்தைகளை கூட்டிட்டு இங்கேயும் அங்கேயும் கிளாஸாக போயிட்டு இருந்தா வீட்டை யார் கவனிக்கிறது? எல்லா வேலையும் நானே பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சத்துக்கு கொஞ்சமான ஆத்தையும் பார்த்து குழந்தை வீட்டில் இருக்கிறவளையும் கவனிச்சாதான் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும். இப்போ சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் என்ன குறைச்சல்? குழந்தைகள் கிளாஸ் அழிச்சுன்னு போய் தானே ஆனோம். அதுக்காக நான் எதான வீட்டில் வேலையை குறையா வச்சுருக்கேனா? எல்லாம் பண்ணிகிட்டே தானேம்மா இருக்கேன். எல்லா வேலையும் நன்னா தான் நடக்கிறது. ஆனால் நான் என்னோட வேலை மட்டும் எனக்கு எதுவுமே கரெக்டாக நடக்காது. கேட்ட காஃபி கூட ஒன்றும் கிடைக்கவே இல்லை. பாருங்களேன், இப்படி பேசினா நான் என்ன பண்ணுறது? கார்த்தாலேருந்து 3 காஃபி கொடுத்தாச்சு, இது 4வது காஃபி. அதுக்கே முதல் வாட்டி காஃபி கொடுக்காத மாதிரியே பேசுகிறா. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. எதுக்கு இப்போ கோவப்படுற? ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதானே? நான் அட்ஜஸ்ட் நிறையா பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்குன்னு எப்பவுமே குறை சொல்லிகிட்டே இருந்தா மனசு நிம்மதியாகவே இருக்க மாட்டேங்கிறது எனக்கு. ரொம்ப டென்ஷனாக இருக்க. மனசு நிம்மதிக்கு நான் உனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். என்ன சொல்யூஷன்? அது பக்கத்துலேயே ஒரு மெடிடேஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. எல்லாரும் அதில் போய் நல்லா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்குது. என் பாஸ்லாம் கூட போயிட்டு எனக்கு திட்டுறதே கிடையாது. ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டார் அவர். நீ வேணா ட்ரை இருப்பாளா? நீ உனக்கு தான் சொன்ன, அம்மாக்காக சொல்லணா. நீ வேணா ட்ரை பண்ண. சரி, ட்ரை பண்ணுறேன். வேறு ஓர் இடத்தில் 2 நண்பர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இருவருமே ஏதோ ஒரு உயர் படிப்புக்காக தங்களை தயார் செய்து கொண்டிருப்பார்கள் போல இருக்கிறது. ஹரி ஓம் கீதா. ஹாய் விஜய், எப்படி இருக்கீங்க? ஹாய், ஐ அம் குட். டுடே இஸ் அவர் எக்ஸாம் ரிசல்ட். ஆமாம்பா, ரொம்ப டென்ஷனா இருக்கு. எனக்கும் தான் விஜய். போன வாட்டியே நம்ம இந்த என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணலை. அது பண்ணினாதானே நம்ம மேல் படிப்புக்கே போக முடியும். ஆமாம், உனக்கு என்ன பரவாயில்ல, உன்னோட எக்ஸாம் பேப்பர்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு பாரு, எனக்கு லக்கு தான் அடிக்கணும். இங்கே பாரு, ஒரே ஒரு நிமிஷம் விஜய். போன தடவை நம்ம பாஸ் பண்ணலை, இந்த தடவை நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும். கடவுள் தாப்பா காப்பாற்றணும். கண்டிப்பா. ஏய், ரிசல்ட் வந்திருக்கான்னு பாரு. ஏதோ ஒன்று வருதுப்பா, ஏதோ பக் அடிக்கிறப்பா.
ஏய் விஜய் விஜய் நீ கொஞ்சம் ஓப்பன் பண்ணு. இரு 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 இரு. ஏய் ஐ அம் த்ரூ. தேங்க் காட். ஓ மை காட், இந்த முறையும் தோத்து போச்சு. என்னப்பா சொல்ற நீ? போச்சு எல்லாமே போச்சு. என்ன சந்தோஷம் எல்லாம் போச்சு. வீட்டுக்கே போக முடியாது. எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க. எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம் போல இருக்கு. விஜி, வாழ்க்கையே வெறுத்து போச்சுப்பா. விஜய் கொஞ்சம் சரியா பாரு. நிச்சயமா வந்திருக்கும் பாரு. ஒரு நம்பர் பாரு நீயே பாரு. ஜஸ்ட் 2 மார்க்ஸ்ல எனக்கு போயிடுச்சு. அப்பவே நினைச்சேன் என்னோட மைண்ட் வந்து ஸ்டடியாவே இல்லையே, ஏதேதோ கன்ஃபியூஷன்ஸும் பயமும் வந்துட்டு போயிட்டே இருக்கே அப்படின்னு. ஐ டோன்ட் நோ ஹவு டு டீல் திஸ் ப்ராப்ளம். ஏய் டோன்ட் வரி விஜய், ஐ டூ ஹேட் அ சிமிலர் ப்ராப்ளம் சம்டைம்ஸ் பேக் விஜய். நான் என்ன பண்ணேன் தெரியுமா, ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்ட் யோகா சென்டர் அங்க போய் ஜாயின் பண்ணேன். அவன் என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தா, டிஃப்ரெண்ட் ஆசனாஸ், டிஃப்ரெண்ட் மெடிடேஷன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தா. நம்மளோட மைண்ட் இருக்கு பார்த்தியா, அங்கங்கே ஓடுமே, அதை எப்படி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, நம்ம படிப்பில் நம்ம ஃபோக்கஸை நம்ம எப்படி செலுத்துறது, இதெல்லாம் சொல்லி கொடுத்தா விஜய். ஒய் டோன்ட் யூ ட்ரை தட் ஆல்சோ? அப்படியா? இது முதல்ல தெரியாம போச்சே. நான் இன்னைக்கே போய் ஜாயின் பண்றேன். அடுத்த அட்டம்ல நான் கண்டிப்பா பாஸ் பண்ணியே ஆகணும். முதல்ல அதை பண்ணு விஜய். ஆல் தி பெஸ்ட். 6 மாதங்களுக்கு பிறகு பிரச்சனையுள்ள இவர்களுக்கு பிரச்சனை தீர்த்ததா என்று பார்ப்போமே. என்ன சார், என்ன விஷயம்? பார்த்தா ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தெரியல. ஏதாவது ப்ராப்ளமா சார்? பஞ்சாயத்து தான். என்ன வேலை பண்ணாலும் இந்த மேனேஜருக்கு திருப்திங்கிறது கொஞ்சமும் கிடையாது. சேம் ஓல்ட் டென்ஷன் கண்டினியூஸ். லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது தான் நீங்கள் சொன்னேன்ல சார், இந்த நாம சங்கீர்த்தனத்துக்குலாம் போகிறேன், இப்போ மனசு ரொம்ப காமாக இருக்குன்னு சொன்னேன்லே, மறுபடியும் என்னாச்சு சார்? அதெல்லாம் நிம்மதி தான். நாம சங்கீர்த்தனத்துக்கு போனால் நிம்மதி தான். ஆனால் இப்போ புரியுது, அங்கேருந்து வெளியில் வரும்போது, இந்த வெளியுள்ள டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பழைய குருடி கதவை திரடி தான். அவ்வளோதான். அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஐ அண்டர்ஸ்டாண்ட். இந்த பர்மனன்ட் சொல்யூஷன் இந்த நாம சங்கீர்த்தனம்லாம் கிடைக்காதோன்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு துன்புறுத்தல் இருக்குமா? துன்புறுத்தல் இருக்கு. இருந்தாலும் இதுக்கு வேற ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும். பார்க்கலாம். நான் வரேன், இப்போ வீட்டுக்கு போறேன். பார்த்துட்டு வந்து சொல்றேன் உனக்கு என்ன நடக்குன்னு. ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். நல்லபடியா போயிட்டு வாங்க சார். வழியில் இவருக்கு ஒரு பேம்ப்லெட் கிடைக்கிறது. அது என்ன? கீதா கிளினிக். அறிவோம், அரிய வாய்ப்பு பகவத்கீதா என்ன போட்டிருக்கு பார்க்கலாம். இல்லை போய் பார்க்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே. ஏன் டென்ஷனாக இருக்க? ஒன்றும் ஏன் டென்ஷனாக இல்லாமல் என்ன பண்ண முடியும்? பிரச்சனை கொடுக்குறவா இருக்கிற வரைக்கும் பிரச்சனைக்கு எதான நிரந்தர சொல்யூஷன் இருக்கோ? ஒன்றும் கிடையாது. மெடிடேஷன்லாம் போனேன், அப்புறம் ரூமை சாத்திட்டு மெடிடேஷன் 1 ஹவர் பண்ணிட்டே இருந்தேன், வெளியே வரல. இப்போ என்ன திருப்பி என்ன டென்ஷன் உனக்கு? அதெல்லாம் சொல்லி காட்ட வேண்டாம். நான் மெடிடேட் பண்ணும்போது நன்னா தான் இருந்தது. மெடிடேட் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு மைண்ட் காமாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் எப்போ அம்மாவோட அந்த ஃப்ரெண்டு வந்து அம்மா அவள்கிட்ட என்னை பற்றி குறை சொல்கிறாளோ, கோவம் அப்படியே சொல்றன்னு ஏறுறது. என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன் கோவப்படுற இதுக்கு? இதெல்லாம் அப்படி சரி, நம்ம வேற ஏதாவது யோசிப்போம், வேற ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கிறது பண்ண முடியும். இதே தான். பேப்பர் வந்திருக்கு, பேப்பர் அம்மாட்ட கொடுங்கோ. அதில் ஏதோ பேம்ப்ளெட் வந்திருக்கு, அதை நான் பார்க்குறேன். இல்லை ராசி பலன் இருக்கு, அதை முதல்ல பார்க்குறேன் நான். கீதா கிளினிக். எவரையும் மாற்ற வேண்டாம், நிரந்தர சொல்யூஷன். ஏதோ ரொம்ப நல்லா இருக்கே, இதை நான் கொஞ்சம் ட்ரை பண்ணட்டுமா? ட்ரை பண்ணி பெட்டர். ஓகே. உங்கள் தீர்வு உங்கள் கைகளில் மாத்திரம். இன்றே அணுகுங்கள். மருந்தில்லா மருத்துவர் இல்லா கீதா கிளினிக். இது ஆஸ்பத்திரி இல்லை, ஆனால் அல்லலுக்கு தீர்வு உண்டு. இங்கே மருந்துகள் இல்லை, ஆனால் மந்திர சொற்கள் உண்டு. இங்கே மருந்தாளுநராக மருத்துவர் இல்லை, ஆனால் மனவாளுநராக மகோன்னத வழிகாட்டி உண்டு. ஹாய் கீதா, how are you? முகத்துல ஒரு தனி க்ளோ, பிரகாசமா இருக்கு. என்ன ஒரு ஃபுல் எனர்ஜியோட இருக்க மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் டு யோகா கிளாஸ். ஓ,
யோகா கிளாஸ் போயிட்டு என்னோட எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, என்னோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சூப்பர்ப்பா. அதெல்லாம் நடக்கும் போது எனக்கு மூச்சு வாங்கல, இப்பெல்லாம் அதெல்லாம் இல்லை. ஐ அம் சோ ஹாப்பி. வெரி குட் வெரி குட். விஜய், உன்னோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆனா இந்த தடவை நீ கண்டிப்பா பாஸ் பண்ணி ஆகணும். ஆமா, ஞாபகம் இருக்கு. ப்ரிப்பரேஷனாக நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா என்ன, என்னோட பேசிக் ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்கு. என்னப்பா சொல்ற? அப்படி உனக்கு என்னதான் பிரச்சனை? ஆக்சுவலாக நான் யோகா கிளாஸ் எதுக்காக சேர்ந்தேன்? என்னோட மைண்ட் ஸ்டடினஸ்க்காக தான் சேர்ந்தேன், இல்லையா? ஆனால் எங்கள் ஃபேமிலியில் ஒரு கோண்டு இருக்கான். கோண்டா? அது யாரவா? என்னோட கசின்ப்பா. அவன் என்ன பண்ணுறான், எப்பா பாரு எல்லாரும் எதிர்க்கும் நான் 3 முறை தோத்து போனதில் தோத்தாத்திரின்னு என்னை அப்பப்போ கிண்டல் பண்ணிட்டே இருக்கான். என்னை ரொம்ப கடுப்பேத்துறான். ரொம்ப அவனை பார்த்தாலே கடுப்பாக இருக்குது. என் மனசு என்கிட்டே இருக்க மாட்டேங்குது. இந்த குதர்த்தவாதிங்க இருக்கிற வரையும் மைண்ட் ரிலேட்டட் பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும் போல இருக்கு. விஜய், இந்த யோகாலாம் நீ போயிட்டு இருந்தியே, அதெல்லாம் உனக்கு இப்போ அது யூஸ்ஃபுல்லா இல்லையா? யோகா வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது மைண்ட் காம்னஸ்க்கு. ஆனால் என்ன அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருந்தது. இந்த உலகம் வேற புதுசாக பிரச்சனை கிளப்பிட்டே இருக்குமா? அதுக்கு மேலே நான் படிக்கிற படிப்பு இது புரிஞ்சுதா புரியலையான்னு ஒரே டென்ஷன். அது வேற ரொம்ப பிரச்சனையா இருக்கும். விஜய், விஜய், என்னோட ஃபோனில் ஒரு SMS வந்திருக்கு விஜய், ஒரு ஃபார்வர்டு வந்திருப்பாங்க. அதாவது என்னப்பா, ஏதோ ஒரு கிளினிக்காமே, டாக்டர் பேர் கூட கீதான்னு போட்டிருக்கு, பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுன்னு வேற போட்டிருக்கு. விஜய், நீ போய் பாரு விஜய் ப்ளீஸ். இது பார்க்குறேன். ஃபார்வர்ட் பண்ணுங்க அந்த மெசேஜ். ஷூர். என்னது, என்னோட மனக்கவலைக்கு நிரந்தர தீர்வா? ஓ, அப்பனா மற்றவங்கள பார்த்து என்னோட நிம்மதியை நான் இழக்க வேண்டாமா? அப்போ கண்டிப்பாக நான் இப்போவே போகிறேன். ஆல் தி பெஸ்ட் விஜய். பிரச்சனை உள்ள அந்த மூவரும் அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருந்த கீதா கிளினிக்கை அணுகி அந்த கோஆர்டினேட்டரை சந்திக்கிறார்கள். கீதா கிளினிக், டாக்டர் ஆச்சாரியா. என்ன இது? நீங்களும் இதுக்கு தான் வந்திருக்கீங்களா? நாங்க தான் வந்திருக்கோம். ஓ, உங்களுக்கு தான் வந்திருக்காங்க போல இருக்கு. ஆமாஜி, எல்லாருக்கும் ஒரு லைஃப் பிரச்சனை இருக்கு, அதுக்கு ஒரு சொல்யூஷன் இங்கே கிடைக்குமான்னு வந்திருக்கேன். அதுக்கும் தான் நானும் வந்திருக்கேன். ஆமாஜி. ஓ, வாங்க போகலாம். என்னன்னு போய் கேட்கலாம். பார்க்கலாம். எல்லாம் பெருசா நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். தன்னை அறிந்தால் தடை என்ன செய்யும் உலகம்? சம்சார சமுத்திரம்தான், அது சாஸ்வதமற்றதுதான். ஆழி பேரலையும் அடித்து ஓய்ந்தது, ஆழ்பட்டு உழன்றது போதும். இது பற்றதோ நிரந்தர தீர்வு, பல நோய் கூட முழுமை தீர்வு. தன்னை அறிந்தார் தடை என்ன செய்யலாம் பேசுறீங்களே, பாடுறீங்களே. சம்சார என்ன இது? இங்க என்ன நடக்கிறது? டாக்டர் யாரா இருக்காங்களா இங்க? டாக்டர் பேர் என்ன? கிளினிக்ல கீதா கிளினிக் போட்டிருக்கு. என்ன இது? ஆமா, கீதா கிளினிக் போட்டிருக்கு. கீதானா என்ன டாக்டர் பேரா? கொஞ்சம் என்னன்னு சொல்றீங்களா? எங்களோட பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே தீர்வு காண தான் இங்க வந்திருக்கேன். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அது மேல ஏதோ தன்னை அறிந்தால்னு வேற பாடிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷமா வேற இருக்கீங்க. என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓ, அப்படியா விஷயம்? ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. விஷயத்தை கொஞ்சம் தெளிவா கிளியரா எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கம்மா. சரி, இப்போ என்னன்னா, நீங்க மட்டும் இல்ல, இங்க எல்லாருக்குமே லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கு. சொல்யூஷன்கிற பேர்ல நாம கண்டுபிடிக்கிற தீர்வு எல்லாம் நிரந்தரம் இல்லை. அப்படியே ஏதாவது பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சு சந்தோஷமா இருந்தாலும் அது நிரந்தரமா இல்லை, வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடுறது. ஆமா, எங்களுக்கும் அதே பிரச்சனை தான். கரெக்டா சொன்னீங்க. என்ன சொல்யூஷன்? பொறுமை, அவசரப்படாதீங்க. எனக்கு கூட உங்களை மாதிரி தொட்டதெல்லாம் பிரச்சனையாவே இருந்தது. ஒரு காலத்துல நிறைய டாக்டர்களை பார்த்தேன், விதவிதமா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன ரிசல்ட்னா, கொஞ்ச நாள் சரியா இருக்கும்,
அப்புறம் மறுபடியும் பழைய குருடி கதவை திரடிங்கிற மாதிரி பிரச்சனைகள் இங்கிருந்தோ வரும். அப்புறம் ஒரு நாள் யார் மூலமாவோ தெரிஞ்சுட்டேன். இங்க நம்ம டாக்டர் ஆச்சாரியா கிட்ட வந்து சேர்ந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிச்சது. ஆனா ஒண்ணு, நம்ம டாக்டர் கிட்ட ஷார்ட்கட்டே கிடையாது. நம்ம டாக்டர் கொடுக்குற ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட பேசிக்கிட்டே நம்ம பிரச்சனை என்னன்னு அலசி ஆராய்ஞ்சிடுவாரு. நம்ம டாக்டர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை பல்ல கடிச்சுண்டு பொறுத்துக்கணும். அப்பப்போ நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்டும் தெரியும். சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் இப்போ தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். ஓ, நல்ல பலன் தெரியறதுனால அப்பப்போ இந்த மாதிரி சந்தோஷமா பாட்டெல்லாம் பாடுவேன். ஓ, அப்போ என்ன இவர்கிட்ட நிறைய நாள் படிச்சு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தா சரியாயிடும் சொல்றீங்களா? ஆமா, எக்ஸாக்ட்லி. அதுக்கு தான் இந்த கீதா கிளினிக்கு. நம்ம உடம்புல இல்ல, மனசுக்குள்ள இருக்கிற நமக்கு தெரியாம இருக்கிற பல நோய் போன்ற விஷயங்களை திருத்தி தெளிவை கொடுக்கும் இடம். ஆஹா, ஆமா, கீதா கிளினிக் தானே சொல்றீங்க? அப்ப பகவத்கீதா புக் எங்க வீட்டுல நிறைய இருக்கு. நான் அலமாரி ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கேன். அதை படிச்சுக்கிறேனே, அது போறாதா? இல்ல இல்ல, இது நாமளே புக்கு படிச்சு சால்வ் பண்ற விஷயம் இல்ல. இத கை தேர்ந்த சிஸ்டமேட்டிக்கா படிச்ச டாக்டர் கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதனால தான் நல்ல கம்ப்ளீட் நாலேஜ் தொடர்ந்து ப்ராக்டிஸில் இருக்கிற டாக்டர் கிட்ட போகணும்னு சொல்லுவாங்க. ஓ, அப்படியா? சரி. ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கே. என்ன பண்றது? நீங்க டாக்டரை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களா? உள்ள 3 பேருமே போகலாம். 3 பேருமே வா. இது என்னது இது? நாங்க 3 பேர், எங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், வரணும். இப்போ நாங்க 3 பேர் ஒண்ணா போறதா? அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. டாக்டர் வந்து டிசைட் பண்ணுவார் யாருக்கு என்ன சொல்லணுங்கிறத. இது என்ன புதுவிதமா இருக்கு? சரியான இடத்துல இருக்கோமா? மாட்டின்ட்டோம். புரியலையே. போய் தான் பாப்போம். 3 பேருக்கு ஒரே கன்சல்டேஷனா? பாப்போம், வெயிட் பண்ணுங்க. நமஸ்காரம் டாக்டர். நமஸ்காரம் டாக்டர். நாங்க 3 பேரும் மன நிம்மதி தேடி உங்களை பார்க்கலான்னு வந்திருக்கோம். நீங்க தான் எங்களுக்கு அதை கொடுக்கணும். எங்க 3 பேருக்கும் வேற வேற பிரச்சனை, அதுக்காக வந்திருக்கோம். ஆமாங்க டாக்டர், எங்களோட பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க டாக்டர். அப்படியா? நீங்கள் 3 பேரும் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு 3 பேரும் கொஞ்சம் தனித்தனியாக சொல்லுங்களேன். कार्पण्यदोषो उपहत स्वभावः पृच्छामि त्वां धर्मसम्मूढचेताः यच्छ्रेयस्यान् निश्चितं ब्रूहि तन्मे शिष्यस्तेऽहं शाधि मां त्वां प्रपन्नम्. ஸ்ரீகிருஷ்ணா, கார்பண்யம் என்கிற தோஷத்தால் பாதிக்கப்பட்டு எனது கடமையை பற்றிய குழம்பிய மனத்துடன் உள்ளேன். இப்பொழுது சிஷ்யனாக நான் உன்னை சரணடைகிறேன். எனக்கு எது சிறந்ததாக இருக்குமோ அதை அறிவுறுத்துவாயாக ஸ்ரீகிருஷ்ணா. அப்பா சரணாகதி அடைஞ்சே, இனிமேல் தான் நான் உனக்கு அட்வைஸே பண்ண முடியுமா? கவலையை விடுங்க. உங்கள் 3 பேருக்கும் ஒரே பிரச்சனை தான், ரொம்ப சுலபமாக ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் யாரு? நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். நீங்கள்? நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். நீங்கள்? நான் ஒரு சிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட். ஓஹோ, உங்கள் எல்லாருக்கும் நான் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு தனித்தனி அடையாளம் வச்சுருக்கீங்க. அதாவது நீங்கள் ஒரு ஆஃபீஸ் எம்ப்ளாயி, நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு பின்னாடி ஒரு டேக் போட்டு வச்சுருக்கீங்க. அந்த ஸ்டேட்டஸ் மூலமாக உங்கள் மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க. அந்த ஸ்டேட்டஸில் ஏதாவது பாதிப்பு வரும்போது, மகிழ்ச்சி அஃபெக்ட் ஆகும்போது நான் சோகத்துக்கு உள்ளாயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நானுக்கு பின்னாடி போட்டு வச்சுருக்கிற அந்த டேக் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆஃபீஸ் எம்ப்ளாயின்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு ஒரு மகனும் கூட. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னீங்க, உங்கள் மகளுக்கும் அம்மாவும் கூட. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட், உங்கள் கசினுக்கு நீங்களும் ஒரு கசின். ஆமாம் டாக்டர். இந்த ஒரு ரோலோட ஹாப்பினஸ் அஃபெக்ட் ஆகும்போது நான் அஃபெக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. புரியுதா? अशोच्यानन्वशोचस्त्वं
प्रज्ञावादांश्च भाषसे गतासु न गतासूंश्च नानुशोचन्ति पण्डिताः. யாருக்காக எதுக்காக நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லையோ அந்த அறிவு இல்லாததுனால நீ வருத்தப்படுற அர்ஜுனா. இறந்தவர்களுக்கும் இருப்பவர்கள் மேலேயும் ஞானிகள் ஒருபோதும் வருத்தப்படுவதில்லை. ஆமாம் டாக்டர், இப்போ வெளியில போனாங்களே அவங்களும் இதை தான் சொன்னாங்க. ரொம்ப ஆனந்தமா பாட்டு வேற பாடிட்டு போனாங்க. அதே ஆனந்தம் உங்களுக்கும் கண்டிப்பா கிடைக்கும். நீங்களும் இதை விட நல்லாவே பாடலாம். அப்படியா? அப்படியா? சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நேமுக்கு பின்னாடி போட்டுருக்கிற டேக் அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன டேக்? நேம் டேக் எல்லாம் புரியலையே எனக்கு, கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? குட். இந்த விஷயத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இஸ் ஹாஃப் சால்வ். கம்மிங் டு த பாயிண்ட், நான் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஒவ்வொரு சமயத்தில் ஒரு ஒரு அடையாளத்தை எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லும் பொழுது இந்த உடம்போட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஆஃபீஸ் எம்ப்ளாயி, எனக்கு சேலரி சரியாக கிடைக்கல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மனசை எடுத்துக்கிறீங்க நீங்களா. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்து எனக்கு படித்தது எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது நான் புத்தி அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க. ஆமாம் டாக்டர். ஆக்சுவலாக சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா இது எதுவுமே நான் இல்லை. அப்படியா? கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவாக சொல்லுங்களேன் டாக்டர். சொல்கிறேன். சப்போஸ் ஒரு இண்டிவிஜுவலோட கை கால் இல்லை ஏதாவது ஒரு உள்ளுறுப்பு இல்லைன்னா நான் இல்லைன்னு ஆயிடுமா? இல்லை. உங்கள் மனசு புத்தி இதிலெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போதும் நான் இல்லைன்னு ஆயிடுமா? இது எல்லாத்துக்கும் மேலே உங்களோட ஐடென்டிட்டியாக டிஃப்ரெண்ட் டேக்ஸ் வச்சுட்டு இருக்கீங்களே, எது வந்தாலும் போனாலும் மாறினாலும் அந்த நான் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். டு யூ அக்ரி? ஓ, புரியுது. நிறைய நான் பற்றி ஏதோ சொல்லிட்டே இருக்கீங்க. அப்போ நான்கிறது நம்ம என்னதான் சொல்ல வரோம்? நான் அப்படின்னா இந்த எல்லா ஸ்டேஜ்லேயும் எல்லா ஸ்டேட்டஸ்லேயும் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மெய் உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கே, அதுதான் நான். இதைத்தான் சைத்தன்யம் அல்லது கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மாறுதலுக்கு உட்படாத கண்டினியூவஸ் அன்அஃபெக்டட் ஃபேக்டர். எல்லாத்துக்குமே ஆதாரம் இந்த சைத்தன்யம். சைத்தன்யம்னா? சைத்தன்யம் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம் இன்னும் டீட்டெயிலாக. என்ன டாக்டர், நான் அப்படிங்கிறதுக்கு ஒரு புது ஆங்கிளில் ஒரு புது விளக்கமே கொடுத்துட்டீங்களே. இன்ட்ரெஸ்டிங், கொஞ்சம் தெளிவாகிற மாதிரி இருக்கு. அப்போ என்ன, இப்போ நான் என்பது இன்னும் கொஞ்சம் வேற ஆங்கிளில் பார்க்கணும்னு சொல்றீங்களா? அவர் என்ன சொன்னார் எனக்கு புரியலையே. ஓகே, இதை நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்ப்போம். நம்ம இப்போ ஒரு ஜுவல்லரி ஷாப் இல்லை ஒரு கோல்ட் ஷோரூமுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வளையல்களை பார்க்குறோம், மோதிரம் பார்க்குறோம், பிரேஸ்லெட், செயின் எல்லாத்தையும் பார்க்குறோம். இதெல்லாம் வேற வேற தோற்றங்களாக இருந்தாலும் இது எல்லாமே தங்கம் தான். நீங்கள் சொன்ன மாதிரி வைடராக பார்க்கணுங்கிறத விட இதை சூக்ஷ்மமாக புரிஞ்சுக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே உதாரணத்தில் அந்த கோல்ட் ஷோரூமில் இருக்கிற ஆசாரிக்கு இதெல்லாம் வேற வேற ஆபரணங்களாக தெரியாது, எல்லாத்தையும் தங்கம் அப்படின்னு புரிஞ்சுப்பார். ஓ, எனக்கு என்ன புரியுறதுன்னா, பெருசா யோசிச்சா சின்னதா எந்த பிரச்சனையும் இருக்காது போல. ஆஸ் அன் இண்டிவிஜுவல் எனக்கு இந்த துக்கமும் சோகமும் இருந்துட்டே இருக்கே, அதுக்கு என்னதான் தீர்வு டாக்டர்? கரெக்ட். அப்போ அந்த நேம் டேகை ரிமூவ் பண்ணோம், புரியுது. அப்போ அந்த கோல்ட் அப்படிங்கிறதுல வளையல் தங்கம்னு அதை தனித்தனியாக பார்க்கக்கூடாது, புரியுறது. அப்போ என்னோட பிரச்சனை என்ன? நான் என்னை மாட்டு பொண்ணா நினைக்கிறதுனால எனக்கு பிரச்சனை. அப்போ நான் மாட்டு பொண்ணா என்னை நினைக்கக்கூடாது. நான் என்ன சன்னியாசம் வாங்கிக்கணுமா? வேலை பண்ணாதானே டென்ஷன் வருது. நான் வேலையே பண்ணா பேசாமல் இருந்துடுறேனே. நான் இப்படியே இருந்தா அதனால என்ன டென்ஷன் வரும்? ஒன்றும் வராது, வேலையே பண்ணாமல் இருந்துட்டாங்க. ध्यायसि चेत् कर्मणस्ते मता बुद्धिर्जनार्दन तत्किं कर्मणि घोरे मां नियोजयसि केशव व्यामिश्रेणैव वाक्येन बुद्धिं मोहयसीव मे तदेकं वद निश्चित्य येन श्रेयोऽहमाप्नुयाम्. கேசவா, கர்மத்தை விட ஞானம்தான் மேலானது என்று நீ கூறுவாயானால் அப்பொழுது எதற்காக இந்த பயங்கரமான கர்மத்தில் நீ என்னை ஈடுபட தூண்டுகிறாய்?
நீ பேசுவது முரண்பட்ட வார்த்தைகள் போல தோன்றுகிறதே. நீ என் புத்தியை குழப்புவதாக நினைக்கிறேன். எதனால் நான் நலனை அடைவேனோ அந்த ஒன்றை நிச்சயமாக எனக்கு கூறுவாயாக ஸ்ரீ கிருஷ்ணா. சரி, சைத்தன்யம் लोकेऽस्मिन् विविधा निष्ठा पुरा प्रोक्ता मया नघ ज्ञानयोगेन साङ्ख्यानां कर्मयोगेन योगिनां न कर्मणामनारम्भान् नैष्कर्म्यं पुरुषोऽश्नुते न च संयत्सनादेव सिद्धिं समधिगच्छति न हि कश्चित् क्षणमपि जातु तिष्ठत्य कर्मकृत् कार्यते ह्यवशः कर्म सर्वः प्रकृतिजैर्गुणैः. இந்த உலகத்துல ஞானிகளுக்கு ஞான யோகம் மூலமாகவும் கர்மத்தில் ஈடுபடுபவர்களுக்கு கர்மயோகம் மூலமாகவும் அப்படின்னு 2 விதமான வாழ்க்கை முறையை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அர்ஜுனா. வெறும் கர்மத்தில் இருந்து தப்பிக்கிறது மூலமாக கர்ம பலன்ல இருந்து விடுபட்டுள்ளான்னு நீ நினைச்சிடாத, அது கண்டிப்பா முடியாது. வெறும் நீ அப்படி கர்மத்தை விட்டுட்டேயே ஆனால் இந்த உடலை பராமரிக்கிறதுக்கு கூட உன்னால முடியாது. அது மட்டும் இல்லை, உன்னால ஒரு கணம் கூட செயல் புரியாம இருக்கவே முடியாது. செயல் புரியறது அப்படிங்கிறது உன்னுடைய ஸ்வபாவத்தில் இருக்க ஒன்று. உன்னை அறியாமலேயே நீ எப்பவுமே கர்மத்தில் இருப்பாய். உங்க 3 பேருக்கும் ஒரே ஆன்சர் தான். பிரச்சனையிலிருந்து விடுபடுறது ஒரு செயலை செய்யறதுனாலையோ செய்யாமல் இருப்பதுனாலையோ இல்லை. அதனால சந்நியாசம் வாங்கணும்னு கம்பல்சரி இல்லை. இன்ஃபேக்ட் கர்மம் செய்யாமல் யாராலையும் இருக்க முடியாது, இன்க்ளூடிங் அ சந்நியாசி. ஆனால் அந்த செய்கிற கர்மத்தின் மேலேயோ இல்லை அதுலேருந்து வர கான்சிக்வன்ஸ் மேலேயோ பற்றுதல் இல்லாத ஒரு நிலைக்கு நம்மளை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும். இதுதான் கர்ம சந்நியாசம் அப்படிங்கிறது. இந்த ஒரு நிலையை அடையும் போது எந்தவித துக்கமோ சோகமோ அண்டாது. இது எப்படி டாக்டர் பிராக்டிஸ் கொண்டு வருது? நம்ம முன்னாடி நான் சைத்தன்யம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இந்த சைத்தன்யம் எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி வந்துருச்சுன்னா நம்ம செய்கிற எந்த வேலைக்கும் ஐ ஆம் த டூவர் அப்படின்னு நினைக்க மாட்டோம். கர்த்தாவே இல்லைன்னா அப்போது அந்த கான்சிக்வன்ஸை அனுபவிக்கிற போக்தா நானும் இல்லை. ஸோ வேர் இஸ் த டூவர், ஹூ இஸ் த என்ஜாயர்? இந்த மாதிரி மைண்ட் செட்டில் உங்கள் வேலை எல்லாத்தையும் செஞ்சு பாருங்க. அப்புறம் செயல்னால என்ன துக்கம் என்ன சோகம். யூ வில் நாட் டூ ஆக்ஷன் ஃபார் ஹாப்பினஸ், யூ வில் ரேதர் டூ இட் அவுட் ஆஃப் ஹாப்பினஸ். சரி, திருப்பி இந்த சைத்தன்யம் கொஞ்சம். சைத்தன்யம்னா என்னன்னு இப்போ நம்ம 5 பாயிண்ட் மூலமாக பார்ப்போம். இந்த கார்டில் இருக்கிற 5 பாயிண்ட்டை படிக்கலாம். நீங்க படிங்க. சைத்தன்யமாகிய நான் இந்த சரீரத்தினுடைய ஒரு அங்கமோ உற்பத்தியோ அல்லது குணமோ அல்ல. சைத்தன்யமாகிய நான் இந்த சரீரம் முழுவதுமாக ஊடுருவி இதனை உயிர்ப்பித்து இயங்க செய்கிறேன். சைத்தன்யமாகிய நான் இந்த சரீரத்தின் வரையறைக்கு உட்பட்டவன் அல்ல. சைத்தன்யமாகிய நான் இந்த சரீரம் அழிந்த பின்பும் அல்லது மரணித்த பின்பும் இருந்து கொண்டே இருக்கிறேன். அவ்வாறு இருந்து கொண்டே இருக்கும் சைத்தன்யம் ஆகிய என்னுடைய இருப்பு ஷரீரம் இல்லாத காரணத்தினால் வெளிப்படுவதில்லை. மரணிப்பது ஷரீரமே தவிர நான் இல்லை. வண்டர்ஃபுல். இப்போ உங்களுக்கு ஏதாவது இதுல சந்தேகங்கள் இருக்கா? டாக்டர், எல்லாமே சைத்தன்யம்னு சொல்லிட்டோம். அப்போ நான் கும்பிடுறேனே சாமி, அவர் எப்படி, நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? இருங்க ஜி, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அப்ப இருக்கிறதெல்லாம் சைத்தன்யம் அப்படின்னா அப்ப என்னோட மாமியாரும் சைத்தன்யம் தானே? எனக்கு ஏன் வலிக்கிறது? why am I hurt? எனக்கு ஏன் வலிக்குதுன்னு நீங்க சொல்லும்போது நீங்க எனக்குன்னு எதை சொல்றீங்க? உடம்பு மனசு தானே சொல்றீங்க. இப்போ நம்ம பார்த்த 5 பாயிண்ட்ல 3வது பாயிண்ட் என்னது? சைத்தன்யமாகிய நான் இந்த சரீரத்தின் வரையறைக்கு உட்பட்டவன் அல்ல. அப்போ நீங்க உங்களை உடம்பு மட்டும்னு நான் அப்படின்னு நினைக்கிறது தான் ப்ராப்ளம். அதனால தான் ஹர்ட் ஆறீங்க. இப்போ நீங்க கேட்ட கேள்வி என்ன?
கொஞ்சம் கடவுளை பத்தி கேட்டீங்களே. ஆமா, ஓ, கடவுள் என்னோட கடவுள்னா யாரு அப்படின்னு கேட்டீங்க. கடவுள் வந்து என்னோட குறைபாடுகளை நீக்குபவர் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். நீங்க 3 பேரும் கடவுளை பத்தி என்னென்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு முதல்ல கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, கடவுள் தான் நம்மளை பழைத்தவர், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார். நீங்க என்ன ஜி நினைக்கிறீங்க? என்னோட குறைபாடுகளை தீர்த்து வைப்பவர். ஆமா, என்னை பொறுத்தவரையிலும் எல்லா கல்யாண குணங்களுக்கும் உடையவர், சர்வ சிரேஷ்டர். நீங்க 3 பேர் சொன்னதும் கரெக்ட் தான். இதுல நீங்க சொன்னீங்களே எல்லாத்தையும் படைத்தவர், அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். भूमिरापो नलो वायुः खं मनो बुद्धिरेव च अहङ्कार इति यं मे भिन्ना प्रकृतिरष्टधा अपरेयमितस्त्वन्यां प्रकृतिं विद्धि मे परां जीवभूतां महाबाहो ययेदं धार्यते जगत् एतद्योनीनि भूतानि सर्वाणीत्युपधारय अहं कृत्स्नस्य जगतः प्रभवः प्रलयस्तथा मत्तः परतरं नान्यत् किञ्चिदस्ति धनञ्जय मयि सर्वमिदं प्रोक्तं सूत्रे मणिगणा इव. என்னுடைய பிரகிருதியானது நீர், நிலம், அக்னி போன்ற 8 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு அர்ஜுனா. இவற்றிலிருந்து வேறானதாகவும் இவற்றிலிருந்து மேலானதாகவும் என்னுடைய பிரகிருதியானது இருக்கு. எல்லா படைப்புகளும் இந்த பிரகிருதியிலிருந்து உண்டானவை. நானே இவை அனைத்திற்கும் சிருஷ்டி, ஸ்திதி, லய காரணமாக இருக்கிறேன். ஹே தனஞ்சயா, என்னை விட மேலானது வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நூலில் மணிகள் எப்படி கட்டப்பட்டிருக்குமோ இவை அனைத்தும் என்னில் அப்படி கட்டப்பட்டிருப்பவை. நான் தான் எல்லாமாகவும் இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அதாவது நம்ம காண்பது, உணர்வது அனைத்தும் நானே அப்படின்னு சொல்றார். அகில உலகத்துக்கும் நானே மூல காரணம், என்னை விட மேலானது வேற எதுவும் இல்லை அப்படின்னும் பகவான் சொல்றார். இதை ஒரு எக்ஸாம்பிளாகவே அவர் கொடுக்குறார். அதாவது நூலில் கோர்க்கப்பட்ட மணிகள் மாதிரி இவை எல்லாம் எண்ணில் கோர்க்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றார். இன்ஃபேக்ட் டாக்டர், நாங்க பக்தியும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இன் கீப்பிங் ஹிம் இன் சச் ஹை பெடஸ்டல். அப்புறம் அதான் இனிமே வேற இதுக்கு வேற புரிதல் இருக்காங்க டாக்டர். சரி டாக்டர், பக்தின்னா என்ன? சாமி கும்பிடுறது தானே? இல்ல, அவர் வேற ஏதோ சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். ஓ எஸ், we will see that. பகவத்கீதையில் பக்தி யோகத்தில் பகவான் 5 நில பக்தி அப்படியை பற்றி சொல்கிறார். இதில் எந்த விதமான பக்தன் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னும் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். பக்தி முதல் பக்தி என்னது டாக்டர்? அது 5 நிலை பக்தி அப்படின்னா என்னன்னு இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம செய்யும் கர்மங்கள் எல்லாம் நம்ம விருப்பப்படி செஞ்சு பலனை கரெக்டாக எதிர்பார்க்கறது, இது முதல் லெவல் பக்தி. இந்த லெவல் ஆட்டிடியூட்ல நானும் என்னை சுற்றி உள்ள விஷயங்களுமே பிரதானமாக இருக்கும். 2வது லெவல் பக்தி என்னன்னா, நம்ம செய்கிற செயல்கள் எல்லாத்தையும் ஈஸ்வர அர்ப்பணமாக செஞ்சு அதில் வர கான்சிக்வன்சஸை ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கிறது. இதற்கு பேர் கர்ம யோகம், கர்மத்தை யோகமாக செய்தல். இந்த மாதிரி செய்யும் பொழுது சித்த சுத்தி மேம்படும். இப்போ புரிகிறதா? ஓ, இப்போ கிளாரிட்டி வருது டாக்டர். இன்ஃபேக்ட் பக்தின்னா நாங்கள் வெறும் கோவிலில் போய் கும்பிடுற சாமி மட்டும்தான் பக்தின்னு நினச்சோம். அதுலேயே லெவல்லாம் சொல்கிறீங்களே, சொல்லுங்க டாக்டர், கேட்குறோம். 3rd லெவல் பக்தினா கர்மயோகத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் பக்தி. இதில் ஏகரூப வழிபாடு செய்வோம். அதாவது இஷ்ட தேவதா உபாசனைக்கு வரணும். 4வது லெவல் பக்தி இந்த ஏகரூப பக்தியிலிருந்து இந்த விஸ்வத்தையே பகவானா பார்க்கறது. இதற்கு பேரு விஸ்வரூப வழிபாடு. ஆல் தட் இஸ் ஹியர் இஸ் ஈஸ்வரா அப்படிங்கிற புரிதல் இருக்கிற பக்குவமான ஸ்டேஜ். இந்த மாதிரி ஒரு உயர்நிலை மனோபாவம் ஏற்பட்டவர் பார்க்கும் எல்லாத்தையும் பகவானாகவே பார்ப்பார். மீன்ஸ் படைப்பின் அறிவு காரணம், பொருள் காரணம் இரண்டும் பகவானே அப்படின்னு புரிஞ்சுப்பார். பொருள் காரணமா? என்ன டாக்டர் இது என்ன புதுசா இருக்கு? அறிவு காரணம், பொருள் காரணம் அப்படின்னா என்ன? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதை ஒரு காமன் எக்ஸாம்பிள்ல நம்ம பார்க்கலாம்.
இப்போ என் கையில் என்ன இருக்கு? பானை. இந்த பானையை பற்றி யூ ஆல் நோ 2 facts. The substance of this pot is 100% clay. களிமண் அப்படிங்கிற பொருள் தான் இந்த பானையாக உருவெடுத்திருக்கு. இன்ஃபேக்ட் களிமண் தான் இந்த பானையாக தோன்றியிருக்கு. அதனால் களிமண் இந்த பானைக்கு பொருள் காரணம். இரண்டாவது, களிமண் மட்டும் இருந்தால் பானை உருவாயிடுமா? ஒரு குயவன் அல்லது ஒரு பாட்டர் தேவை இல்லையா? அவரோட அறிவை பயன்படுத்தி இந்த பாட் உருவாயிருக்கு. அதனால அந்த பாட்டர் அறிவு காரணமாக இருக்கிறார். அந்த மாதிரி இந்த சிருஷ்டிக்கு பகவான் தான் பொருள் காரணம் மற்றும் அறிவு காரணம். இன்ஃபேக்ட் பகவான் தான் இந்த சிருஷ்டியா தோன்றி இருக்கிறார். அடாடாடாடாடா, நான் நினச்சேன் பகவானுடைய அறிவுனால இந்த சிருஷ்டி வந்ததுன்னு. அது புரியுற மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம பார்க்கறது எல்லாமே பகவான் தான் அப்படின்னு சொல்கிறீங்களே, ரொம்ப நல்லா இருக்கு டாக்டர். நான் புரிஞ்சது சரியா? சபாஷ், வெல் டன். நவ் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் ஆல் தட் இஸ் ஹியர் இஸ் ஈஸ்வரா. நீங்கள் பார்க்குற, சிந்திக்கிற, உணர்ற எல்லாமே நான் தான். प्रभास्मि शशि सूर्ययोः प्रणवः सर्ववेदेषु शब्दखे पौरुषं वृषु पुण्यो गन्धः पृथिव्यां च तेजश्चास्मि विभावसौ जीवनं सर्वभूतेषु तपश्चास्मि तपस्विषु बीजं मां सर्वभूतानां विद्धि पार्थ सनातनम् बुद्धिर्बुद्धिमतामस्मि तेजस्तेजस्विनामहम्. நானே தண்ணீரின் சுவையாகவும், நானே சூரிய சந்திராதிகளின் பிரகாசமாகவும், நானே வேத மந்திரங்களின் ஓம்காரமாகவும் இருக்கிறேன் அர்ஜுனா. எல்லா விஷயங்களிலும் அதன் உட்தன்மையாக நானே இருக்கிறேன் அர்ஜுனா. பகவான் பல மேலான விபூதிகளை கொண்டவராக இருக்கிறார் என்பது புரிகிறது. யூ செட் டாக்டர், there are 5 stages in பக்தி. இதுவரை நீங்கள் 4 சொல்லிட்டீங்க. இந்த 5வது நிலை பக்தி என்ன டாக்டர்? டாக்டர் சொல்லுங்க. अहमात्मा गुडाकेश सर्वभूताशयस्थितः अहमादिश्च मध्यं च भूतानामन्त एव च क्षेत्रज्ञं चापि मां विद्धि सर्वक्षेत्रेषु भारत क्षेत्रक्षेत्रज्ञयोर् ज्ञानं यत्तज्ज्ञानं मतं मम. நானே அனைத்து உயிர்களிலும் உள்ள ஆத்மாவாவேன். நான் எல்லா உயிர்களிலும் ஆரம்பம், நடு, முடிவு இந்த பகுதியாகும். அனைத்து க்ஷேத்திரங்களில், அதாவது அனைத்து உடல்களிலும் உள்ள உயிராக நீ என்னை அறிவாயாக அர்ஜுனா. இந்த 5வது லெவல் பக்தி தான் மிக முக்கியமானது. அதுதான் அல்டிமேட். நானும் பகவானும் வேறு வேறு அல்ல, ஒன்று தான் அப்படின்னு புரிஞ்சு கொள்றது தான் இந்த 5வது நிலை பக்தி. அதாவது முதல்ல சொன்ன 4 லெவல் பக்தியும் சாதன பக்தி, அதாவது மீன்ஸ். 5வது லெவல் பக்தி சாத்திய பக்தி. பகவானுடன் அபிண்ணமாக ஐக்கிய பாவனையில் திளைத்து இருப்பது. நானும் பகவானும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னு இப்போ பார்க்கலாம். இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சமுத்திரம் இருக்குது, ஒரு டம்ளரில் தண்ணி இருக்குது. டம்ளரில் இருக்கும் தண்ணி என்ன யோசிக்கும்னா, சமுத்திரம் எவ்வளோ பெருசு, நானும் சமுத்திரமும் எப்படி ஒன்றாக முடியும் அப்படின்னு. ஆனால் நம்ம இந்த டம்ளர் அப்படிங்கிற குணத்தை நீக்கி சமுத்திரம் அப்படிங்கிற குணத்தையும் நீக்கி பார்த்தா ஸ்வரூபத்தில் ரெண்டுமே தண்ணி தான். தேர்ஃபோர் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பகவான் சொல்லும் என்னையே அடைவது, என்னிலேயே ஒன்றி விடுதல், இதெல்லாம் இதுதான். சைத்தன்ய ஸ்வரூபமாகிய ஜீவன் எப்படி பல நாம ரூப குணங்களோட தனித்தனி என்டிட்டியாக காணப்படுறானோ, அதே போல சைத்தன்ய ஸ்வரூபமாகிய பரமாத்மாவும் பலவித குண விசேஷங்களை கொண்டு சமஷ்டியில் ஈஸ்வராவாக ஆராதிக்கப்படுறார். இப்படியாக ஜீவாத்மாவுடைய ஜீவத்வத்தையும் பரமாத்மாவினுடைய பரமத்வத்தையும் சிந்தித்து அறியும் போது இது குணங்களின் வெளிப்பாடு என்பது தெளிவாக நம்மளுக்கு விளங்கும். அந்த நிலையில் இரண்டிலும் பொதுவாக அடிப்படை இயல்பாய்
எப்போதும் மாறாமல் ஒன்று மட்டுமாக என்றுமே எங்குமே இருப்பது சைத்தன்யம் ஆகிய நான் அப்படின்னு புரியும். இதுதான் அகம், இதுதான் பரம், இதுதான் ஆத்மா, இதுவே நான், நீ எல்லாம். அகம் பிரம்மாஸ்மி. கொன்னுட்ட போ. எதை சொல்றீங்க கிருஷ்ணா? ஞானமப்யாசாத் ஞானாத்யானம் விசிஷ்யதே. கொன்னுட்ட போ. எதை சொல்றீங்க கிருஷ்ணா? ஐ மீன் நான் ஜீவபாவத்தை சொன்னேன்ப்பா. श्रेयो हि ज्ञानमभ्यासात् ज्ञानाध्यानं विशिष्यते ध्यानात् कर्मफलत्यागः त्यागात् शान्तिरनन्तरम् मां च यो व्यभिचारेण भक्तियोगेन सेवते सगुणान् समतीत्यैतान् ब्रह्मभूयाय कल्पते यो मामेवमसम्मूढः जानाति पुरुषोत्तमं स सर्वविद् भजति मां सर्वभावेन भारत. எவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி என்னில் எப்போதும் ஈடுபாடு உடையவராய் உயர்ந்த ஸ்ரத்தையுடன் என்னை உபாசிக்கிறார்களோ அவர்கள் மேலான யோகிகளாக என்னால் கருதப்படுவார்கள். எவன் என்னை பிறளாத பக்தியுடன் சேவிக்கிறானோ அவன் 3 குணங்களையும் கடப்பதற்கு தகுதி வாய்ந்தவன் ஆகிறான். யார் என்னை இப்படி புருஷோத்தமனாக அறிகிறார்களோ அவர்கள் எல்லாம் அறிந்தவராக அனைத்தும் நானே என்ற அறிவுடன் என்னை வணங்குவார்கள். ஹோப் யூ ஆர் கிளியர் நவ். இப்படிப்பட்ட ஒரு வியூவில் இருக்கிறவனுக்கு என்ன சோகம் வர முடியும், என்ன துக்கம் வர முடியும்? இந்த பாடி மைண்ட் எதுவும் நான் இல்லைங்கிறது மட்டும் இல்லை, பிறப்பு இறப்பு கூட எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆஹா ஆஹா, என்ன ஒரு ரெவலேஷன்! இப்பவே எனக்கு சந்தோஷமா ஆனந்தமா இருக்கே. நானும் அந்த ஈஸ்வரனும் ஒண்ணா புரிஞ்சுட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் டாக்டர், சூப்பர் டாக்டர், சூப்பர் சூப்பர். அப்பா புரிஞ்சுண்டையா? இனி அது வேணும் இது வேணும்னு நைன்னு என்னை வந்து நச்ச மாட்டேயே. டாக்டர் ரொம்ப தெளிவான விளக்கம். இப்படி அறிவடைஞ்ச பக்குவப்பட்டவர்கள நீங்க ஞானின்னு சொல்றீங்க. அந்த ஞானிகள் எப்படி இருப்பாங்க, எப்படி பேசுவாங்க, எப்படி நடந்துப்பாங்க? ஸ்தித பிரக்ஞன், குணாதீதன், யோகி, ஞானி அப்படின்னு பல இடங்கள்ல பகவான் குறிப்பிடுகிறார். அவர்களோட குணங்களை பற்றியும் அவர் நிறையா சொல்லியிருக்கார். அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க டாக்டர்? அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்களுக்கு பின்னாடி ஒன்றும் ஒளிவட்டம்லாம் இருக்காது. அவங்கெல்லாம் நம்மளை மாதிரி நார்மலாக தான் இருப்பாங்க. ஆனால் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருப்பாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் நல்ல தெளிவு பிறந்திருக்கு டாக்டர். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முறையை இதுபடி கடைப்பற்ற ட்ரை பண்ணுறோம். உத்தரவு வாங்கிக்கிறோம் டாக்டர். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். நன்றி. நமஸ்காரம் டாக்டர். போயிட்டு வாங்க. சிறிது மாதங்களுக்கு பின் பிரச்சனையுடன் இருந்தவர்கள் சிறிது மாறித்தான் போய்விட்டார்கள். ஆனாலும் பிரச்சனை தீர்ந்ததா என்று பார்ப்போம். ஹலோ, வாங்க வாங்க. ஹவ் ஆர் யூ? ஹோப் ஆல் இஸ் வெல். நல்லா இருக்கும் டாக்டர். எல்லாம் நன்னா தான் போயின்னு இருக்கு டாக்டர். ஆனால் ஒவ்வொரு நாளும் வெளி உலகத்தை ஃபேஸ் பண்ணும்போது எங்களுக்கு ப்ராப்ளம் தான் முதல்ல கண்ணுக்கு தெரியறது. அது ஏன்னா அக்வயரிங் திஸ் நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் கிளைமிங் தட் நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். அதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர் ஜி? அந்த மெச்சூரிட்டி வரணும்னா நம்ம சித்த சுத்திக்கு மேம்படணும். அதுக்கு நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி கர்மத்தை யோகமாக செய்யணும். नियतं कुरु कर्मत्वं कर्मज्यायो ह्यकर्मणः शरीरयात्रापि च ते न प्रसिद्ध्येद कर्मणः सुखदुःखे समे कृत्वा लाभालाभौ जयाजयौ ततो युद्धाय युज्यस्व नैवं पापमवाप्स्यसि
कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भूः मा ते सङ्गोऽस्त्वकर्मणि मयि सर्वाणि कर्माणि संन्यस्याध्यात्मचेतसा निराशीर्निर्ममो भूत्वा युध्यस्व विगतज्वरः. உனக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை நீ கண்டிப்பாக செய்ய தான் வேணும் அர்ஜுனா. ஏன்னா செயல் செய்யாமல் இருக்கிறத காட்டிலும் செயல் செய்கிறது ரொம்ப மேலானது. நீ செயல் செய்கிறத விட்டுட்ட அப்படின்னா உன்னோட உடல் பராமரிப்பை கூட உன்னால் சரியாக பார்த்துக்க முடியாது. அதனால் வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம், சுகம், துக்கம் இதை எல்லாத்தையும் நீ சமமாக பாவித்து இந்த யுத்தத்திற்கு தயாராவாயாக. இவ்விதம் நீ செய்தால் உனக்கு எந்த விதமான பாப்பமும் வராது. உனது கர்மங்களை செய்வதில் மட்டுமே உனக்கு உரிமை உள்ளது. உன்னுடைய கர்ம பலத்தில் உனக்கு உரிமை இல்லை. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, அது என்னோட டிபார்ட்மெண்ட், அதை என்கிட்ட விட்டுடேன். கர்மத்தை செய்யாமல் இருப்பதில் உனக்கு பற்று வேண்டாம். எல்லா கர்மங்களும் என்னிடம் விட்டுவிட்டு ஆத்மாவை பற்றி இருக்கும் பக்தியுடன் எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு மைண்டில் இருக்க கண்டிஷனை எல்லாத்தையும் விட்டுவிட்டு என்னுடையது அப்படிங்கிறதையும் விட்டுவிட்டு இந்த மனக்கொதிப்பின்றி இந்த வேர்ல்டுலி டிரான்சாக்ஷனை நீ செய்வாயாக. இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா வேலையை ஒழுங்காக செய்கிறது இஸ் அ மஸ்ட். அதை ஈஸ்வர அர்ப்பணமாக செஞ்சு அதுலேருந்து வர கான்சிக்வன்ஸை ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கணும். இந்த மனப்பாங்கோட நம்ம செய்கிற எல்லா கர்மமும் யோகமாக அமைகிறது. இதுவே ராகத்வேஷம் அற்ற நிலை. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்கிற எல்லா கர்மம், ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், வீட்டு வேலையாக இருக்கட்டும், எனி சிச்சுவேஷன் இட் மேபி, பிரச்சனைன்னு ஒன்று தோணவே தோணாது. ஓ சரி டாக்டர், இப்படி ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்துண்டு கர்மம் செய்கிறவன் எப்படி இருப்பான், எப்படி நடந்து கொள்வான்? प्रजहाति यदा कामान् सर्वान् पार्थमनोगतान् आत्मन्येवात्मना तुष्टः स्थितप्रज्ञस्तदोच्यते दुःखेष्वनुद्विग्नमनाः सुखेषु विगतस्पृहः वीतरागभयक्रोधः स्थितधीर्मुनिरुच्यते रागद्वेषवियुक्तैस्तु विषयानिन्द्रियैश्चरन् आत्मवश्यैर्विधेयात्मा प्रसादमधिगच्छति प्रसादे सर्वदुःखानां हानिरस्योपजायते प्रसन्नचेतसो ह्याशु बुद्धिः पर्यवतिष्ठते. எப்போது ஒருவன் மனதில் உள்ள எல்லா ஆசைகளையும் துறக்கிறானோ, தன்னிடத்தில் தானே திருப்தியாக இருக்கிறானோ, அவனே உறுதியான அறிவை அடைந்தவன் என்று நீ அறிந்து கொள்கிற அர்ஜுனா. துன்பங்களில் கலங்காத மனமுடையவன், சுகத்திற்கு ஏங்காதவன், விருப்பு, பயம், கோபம் இல்லாமல் இருப்பவன், அவனே அபரோக்ஷ ஞானத்தை அடைந்தவன். தன்வசம் புலன்களை கட்டுப்படுத்த அறிந்து உலக விஷயங்களை அனுபவித்து கொண்டு மனத்தெளிவை அடைவான். சரி டாக்டர், கர்மா யுகத்தில் இருந்தால் துக்கம் இருக்காது, துன்பம் இருக்காது, ஓகே. ஆனால் அந்த மாதிரி கர்மம் பண்ண வரணுமே, அது எல்லாருக்கும் வருமா? அப்படி இருக்கலான்னு பார்த்தா நிறைய தடை வருது. கர்மத்தை எப்படி யோகமாக பண்ணுறது? அதுக்கு எதான ப்ரொசீஜர் இருக்கா? அந்த பக்குவத்தை வளர்த்துக்கிறதுக்கு வேல்யூஸை வளர்த்துக்கணும். எந்த மாதிரியான வேல்யூஸ் டாக்டர்? கிருஷ்ண பகவான் நிறைய வேல்யூஸ் சொல்றார். we will see a few. अमानित्वमदम्भित्वम् अहिंसा क्षान्तिरार्जवम् आचार्योपासनं शौचं स्थैर्यमात्मविनिग्रहः इन्द्रियार्थेषु वैराग्यम् अनहङ्कार एव च जन्म मृत्युजरा व्याधि दुःखदोषानुदर्शनम् असक्तिरनभिष्वङ्गः पुत्रदारगृहादिषु नित्यं च समचित्तत्वम् इष्टानिष्टोपपत्तिषु.
தற்பெருமை இல்லாமல் இருப்பது, டம்பமின்மை, அகிம்சை, பொறுமை, நேர்மை. ஆமாம் இரு நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்லின்னு இருக்கேன், நீ ஒழுங்காக கிளாஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வந்திருந்தேன்னா, எல்லா கிளாஸும் லீவ் போடாமல் அட்டன் பண்ணியிருந்தேன்னா, ப்ரொவைடட் கிளாஸுக்கு வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ப்ரிப்பேர்டாக இருந்திருந்தேன்னா, அதுவும் இல்லாமல் வந்து தூங்காமல் இருந்திருந்தேன்னா, அதுவும் இல்லாமல் நீ ஒழுங்காக நோட்ஸ் எடுத்திருந்தேன்னா, நான் தெய்வீ சம்பத் ஞானம் அப்படிங்கிற தலைப்பில் குணங்களை எல்லாம் வரிசையாக சொல்லியிருக்கேன். நீ உன்னோட கிளாஸ் நோட்ஸை ரெஃபர் பண்ணிவிட்டு நீ எனக்கு அந்த குணங்களை லிஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். ஓகேவா? டாக்டர் இவ்வளோ வேல்யூ சொல்லியிருக்காரா கிருஷ்ணர்? இதில் கொஞ்சமாவது எங்களுக்கு இருக்காங்கிறது எங்களுக்கு எப்படி டாக்டர் தெரியும்? கண்டிப்பாக இருக்குது. அதில் என்ன சந்தேகம்? வேல்யூஸ் இருக்கிறதுனால தானே இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து இந்த விஷயத்தெல்லாம் உள்வாங்கி கேட்டிருக்கீங்க. ஸோ a big pack containing Gita capsules is given to you all. இவ்வளவு ஆர்வத்தோட ஸ்ரத்தையோட தெரிஞ்சுக்கொண்டீங்க வியாதியோட தன்மை என்ன, அதோட மருந்து என்ன அப்படின்னும் எல்லா சந்தேகங்களையும் குறைவில்லாமல் கேட்டு நிவர்த்தி செஞ்சுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. இனிமேல் இட் இஸ் அப் டு யூ டு டிசைட் அண்ட் லீட் யுவர் லைஃப் ஆஸ் யூ விஷ். அது சரி டாக்டர், இப்போ வந்து கேட்குறோம், புரியறது எல்லாமே இருக்குது, ஆனால் அது மனசில் நிலச்சி நிற்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ தானே நிலச்சி நின்றால் தானே பகவான் சொல்கிறபடி எங்களையே ஒரு ஞானி நிலைக்கு எங்களால் உயர்த்திக்க முடியும். அதுக்கு ஏதாவது பூஜை புனஸ்காரம் ஏதாவது செய்யணுமா? உங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன டாக்டர்? இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் முதல் ஸ்டெப் ஸ்ரவணம். அப்படின்னா இந்த விஷயங்களை பரம்பரை முறையில் நன்கு கற்றறிந்த ஒரு குருவை அணுகி அவருக்கு பணிவிடை செய்து அவர்கிட்ட உங்கள் விஷயங்கள் எல்லாத்தையும் விருப்பங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவர் கூறும் அந்த ஆத்ம போதனையை நல்லா கேட்டு அறிந்து கொள்வது. 2வது ஸ்டெப்பு மனனம். இப்படி நம்ம கேட்ட ஆத்ம போதனையில் நம்மளுக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கிறது. 3வது நிதித்தியாசனம். இப்படியாக தெளிவாக அறிந்து கொண்ட ஆத்ம போதனையை திரும்ப திரும்ப கேட்டு அதில் ஆழ்ந்து பெற்ற அறிவை திருடமாக்கி கொள்வது. இந்த 3 ஸ்டெப்பையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் எப்படி டாக்டர் நடக்கும்? இட்ஸ் அ மல்டி சிட்டிங் ட்ரீட்மெண்ட். இதோட பேசிக் ரிக்குவயர்மெண்ட் என்னென்னா உங்கள் சின்சியாரிட்டியும் கமிட்மெண்ட்டும். நீண்ட காலம் தொடர்ந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே ஜி, இப்போதான் எங்களுக்கு எங்கள் ப்ராப்ளம் தான் என்ன அண்ட் அதுக்கான சொல்யூஷன் தான் என்னன்னு புரிஞ்சுட்டோம். இந்த மாதிரி சொல்யூஷனுக்கு தான் ரொம்ப நாளாக தேடி இருந்தோம். இதை கேட்டப்புறம் மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. ஸ்ரீ குருபியோ நமக. ஜி, ஒரு விஷயம் ஆச்சரியமாகவும் இருக்குது, தெளிவாகவும் இருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் உள்ள அடிப்படை காரணம் எங்களோட அஜ்ஞானம்தான். அந்த அஜ்ஞானத்தை போக்கும் வண்ணம் கீதா நமக்கு ஞானத்தை தருகிறது, அதுவும் மிக மிக எளிமையான முறையில். இப்பேற்பட்ட சீர்மிகு பகவத்கீதாவை எல்லோருக்கும் புரியும் வகையில் எளிமையாக கற்றுக் கொடுத்த எங்கள் டாக்டர் ஆச்சாரியஜிக்கு மனமார்ந்த நன்றி. ஸ்ரீ குருபியோ நமக. ரொம்ப சந்தோஷம்ப்பா, என்னோட டீச்சிங்கை ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ண. ராதாஜி, ஆர்ட் டைரக்ஷன் யாரு? பின்னாடி வர போட்டோஸ் ராமகிருஷ்ணா ஆர்ட் டைரக்ஷன். சவுண்டு வீடியோலாம் யாரு? எல்லாரும் கை தட்டுங்க. யாரோ புண்ணியவான்.
காஸ்டியூம் டிசைனர் தையல் நாயகி ஜி எங்க? தையல் நாயகிக்கு கை தட்டுங்கோ. லலிதா தையல் நாயகி வாங்க. அப்புறம் இந்த ஏரியாவில் நான் போனேன்னா அது டிஸ்டர்ப் ஆகிடும்னு அது பக்கம் போகாமையே இருந்தவாளுக்கு ஒரு கை தட்டுங்க. ஃபோட்டோ எடுத்துட்டேலா எல்லாரையும்? எல்லா குரூப் வெரி குட். அதுக்கு ஒரு கை தட்டுங்க. மதுவா டைரக்டர் பக்கத்தில் உட்காருமா. ஓகே ஷூட் கேமரா. ஆச்சாரியா சொல்லட்டுமா? வாங்கப்பா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாங்க. உட்காந்து ஸ்ரீ கிருஷ்ணா.